என்னுடைய பேர் சரவணன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹப் மேனேஜர்னு சொல்லுவோம் ரமேஷ். இவர் வந்து நம்மளுடைய அப்பாக்ஸ் மேனேஜர் அஜித். ஸோ ஸ்பினி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய பார்க்கை லான்ச் பண்ணுறோம். ஸோ அந்த ரீசனுக்காக எல்லாரையும் அழைச்சிருக்கோம். ஆஸ் அ கஸ்டமராக நீங்கள் ஸ்பினியில் கார் வாங்குறீங்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ காரில் கிடைக்கிற எல்லா பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும். நம்பகத்தன்மையோடு இருக்கும். ஃப்ளட்டான வண்டி, மீட்டர் டேம்பரான வண்டி, உங்களுக்கு கரோஷனான வண்டி ஸ்பின்னில் சேல் பண்ணுறது இல்லை. ப்ளஸ் 1 year என்ஜின் கியர் பாக்ஸுக்கு மெக்கானிக்கல் வாரண்டி இந்தியா ஃபுல்லாகவே கிடைக்கும். ப்ளஸ் 5 நாள் ஒரு 300 கிலோமீட்டர் உங்களுக்கு வண்டி நீங்கள் வாங்கிட்டு பிடிக்கலன்னா என்ன ரீசனாக இருந்தாலும் சரி நீங்கள் வண்டி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஃபுல் அமௌண்ட்டுமே வந்து நம்ம ரீஃபண்ட் பண்ணிடுவோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 to 350 கார் கிட்ட உங்களால் பார்க் பண்ண முடியும். லைக் இந்த பிரான்ச் ஆன்ரோட் சர்வீஸ் உங்களுக்கு ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் சார். எத்தனை வருஷம் 1 year ஒன்ஸ். 1 year ஒன்ஸ் வந்து ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் ஸ்பினி சைட்ல இருந்து ஃப்ரீயா 1 year ஒன்ஸ் தான். லைக் ஏன்னா எந்த ஒரு லைக் இது ஒரு இன்சூரன்ஸ் கான்செப்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய 40வது ஹப் சார். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 39 ஹப் ஆல்ரெடி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இது 40வது ஹப். பார்க்குன்றது ஒரு யூனிக் கான்செப்ட். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஒரு உங்களுக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் கார்ஸ் இருக்கும். ஷோரூம்ல இருந்து பார்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். விஜயா ஃபோரம் மால் இல்லை சார், விஜயா ஃபோரம் மால் வந்து உங்களுக்கு ஷோரூம் கான்செப்ட். நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் பேயோட இருக்கும். பட் இது வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டோர் இருக்குது, பேக் சைடில் பார்க் இருக்குது. நம்மளுடைய காசு மட்டும் தான் இருக்கும். இது ஷேர்டு ஸ்பேஸ் கிடையாது. உங்களுக்கு அதில் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஓட்டி பார்க்கலாம். இப்போதைக்கு அரேஞ்ச் பண்ணுங்க சார். பட் ஃபீட்பேக் எடுத்துருக்கோம், அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்பேஸே நீங்கள் பார்க்கலாம். இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் பிளே ஏரியா. சென்னையில் வந்து 2வது பிரான்ச்சு, தமிழ்நாட்டில் வந்து இது 3rd பிரான்ச். ஓகே சார். காருக்கு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஓட்டிட்டு தான் இருக்கேன். ஓகேங்களா? பட் அகைன் அது பயனரை பொறுத்து தான். நான் இப்போ ஒரு யங்ஸ்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து பேசிக்காக எனக்கு டிரைவிங் கற்றுக்கணும்னா ஒரு ஸ்டார்ட் லெவலில் ஒரு கார் போகும். அகைன் நான் அன்மேரிடாக இருக்கும். ஸோ இது கொடுத்துட்டு நான் அடுத்த கார் போகிறதுக்கு ஒரு 2 to 3 years ஆகிடும். ஈவன் வந்து இப்போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசினஸ்னால காசில் மாற்றிட்டே இருப்பாங்க. புது கார் 2023 வந்த மாடல்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஒரு 1 or 2 years யூஸ் பண்ணியிருப்பாங்க. அகைன் அது சேல் பண்ணிட்டு அப்கிரேட் ஆவாங்க. ஏன்னா நியூ கார்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்டு காரோட காம்படிஷன் அதிகமாகிடுச்சுன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு இயர்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து கார் லான்ச் ஆகிட்டு தான் மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட மல்டிபிள் ஃபீச்சர்ஸோட கஸ்டமர் பேஸில் லேடிஸ் எவ்வளோ சார் லாஸ்ட் மந்த் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 44% வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் யூசர்ஸோடைய யூஸ்டு கார் டிமாண்ட் தான் அதிகமாக இருக்கும். ஸ்பினியில் சொல்கிறோம் இந்தியா ஃபுல்லாக. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உமன்ஸோடைய டிமாண்ட் தான் அதிகம். இங்கேயுமே அதுதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 40% இருக்குது. இந்தியாவுக்குள்ள 44, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா 40%. குவிட் ரெனால்டு குவிட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எந்த இடத்துல போயிட்டு பிரான்ச்சோட டேட்டா செக் பண்ணாலுமே குவிட்ன்ற ஒரு மாடல் தான் கொஞ்சம் ஃபாஸ்ட் செல்லிங். ஆட்டோமேட்டிக் குவிட் உங்களுக்கு என்ட்ரி லெவலில் இருக்கும். ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். நல்ல ஃபீச்சர்ஸுமே இருக்கும். இல்லை தமிழ்நாட்டுக்குன்னு யாரும் இப்போதைக்கு இல்லை. பட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021 சச்சின் வந்து இன்வெஸ்டர் ப்ளஸ் அம்பாசிடராக வந்தார். அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா பிவி சிந்துமே வந்து பார்த்தீங்கன்னா 2022 அவங்களுடைய காரை சேல் பண்ணாங்க. அவங்க ஃபஸ்ட்டு வாங்கின கார்.
அதை சேல் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்ததால் அவங்களும் ஒரு அம்பாசிடராக வந்தாங்க. ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட்டில் பவுலர் இஷாந்த் சர்மா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரீமியம் காரை வந்து ஸ்பின்னிங்கிட்ட சேர்ந்தாங்க. ஸோ அதை தவிர்த்து அனில் கும்ப்ளே, யுவராஜ் சிங் இவங்களாமே பிராண்ட் அம்பாசிடர். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிக் செல்லிங் பாயிண்ட்டை பேஸ் ட்ரஸ்ட்டுன்ற ஒரு ஃபேக்டர்னால வந்து இதோட ஷேர் அது வந்து மேனேஜ்மெண்ட்டில் கான்ஃபிடென்ஷியலாக இருக்குது. நம்ம யாருக்கும் தெரியும். சினிமா செலிபிரிட்டிஸ் யாராவது இப்போதைக்கு அந்த மாதிரி பிளான்ஸ் வந்து செலிபிரிட்டிஸ் யாரும் கஷ்டப்படுறாங்க. இல்லை சார், அந்த மாதிரி இப்போதைக்கு யாரும் இங்கே சென்னையில் இல்லை, பட் மற்ற இடத்துல இருக்கு. Good challenge.